திமுக செயற்குழுவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மிக விளக்கமாக அற்புதமாக பல தலைவர்கள் சொல்லிய பிறகும் உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திய பிறகும் ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமாயானால் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன பிறகும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்பட இன்றைக்கு திமுக அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் போடுவது ஒரு வேடிக்கையான செயல் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மீனவர் பிரச்சனையை பற்றி தீர்மானம் போடுகிறார்கள். 439 மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இலங்கை கடற்படையால். கச்சத்தீவை இவர்கள் தாரை வார்த்தது தான் அதற்கு காரணம் என்பது இந்த உலகமே நன்கு அறியும். இவர்கள் மீனவர் பிரச்சனைக்காக இன்று தீர்மானம் போடுகிறார்கள். டங்ஸ்டன் பிரச்சனையில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் எங்களுடைய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களும் மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து டங்ஸ்டன் டெண்டரை நீங்கள் திரும்ப பெறுங்கள், தமிழக மக்களுடைய கோரிக்கை இது, மதுரை மாவட்ட மக்களுடைய கோரிக்கை இது என்று சொல்லிவிட்டு அதற்கு அமைச்சர் செவிமடுத்திருக்கிறார். நிச்சயமாக பிரதமரோடு கலந்து கொண்டு நல்ல முடிவை அறிவிப்போம் என்று சொன்ன பிறகும் கூட 10 மாத காலம் தூங்கிய திமுக 10 மாத காலம் தூங்கிய திமுக இன்றைக்கு அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது வேடிக்கையான செயல். அதே போன்று விஸ்வகர்மா திட்டம். விஸ்வகர்மா என்றால் நம்ம ஊரில் ஒரு ஜாதியினுடைய பெயர் தான் நினைவுக்கு வருகிறது. ஆனால் விஸ்வகர்மா என்று சொன்னால் கையிலே தொழில் செய்யக்கூடிய அனைவரும், கையால் அல்லது கையால் உபகரணங்களை கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களும் விஸ்வகர்மா தான். அதற்காக முதல் கட்ட பயிற்சிக்கு முதல்பட்ட அவர்கள் எடுக்கக்கூடிய பயிற்சியினுடைய உபகரணங்கள் வாங்குவதற்கு 15,000 ரூபா ஒரு ஆளுக்கு, பயிற்சிக்கு தினசரி 500 ரூபா ஒரு வாரத்துக்கு. இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 13,000 கோடி. அதற்கு பிறகு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட வேண்டுமோ நிச்சயமாக மத்திய அரசு ஒதுக்கப் போகிறது. அதை எதிர்த்து 7.5 லட்சம் பேர், ஏறத்தாழ 8 லட்சம் பேர் தமிழக மக்கள், தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள், இன்னும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இந்த விஸ்வகர்மா மத்திய அரசு திட்டத்தில் போய் பதிஞ்சு வைக்க போகிறாங்க. அந்த 7.5 8 லட்சம் மக்கள் பதிந்து வைத்த அவர்கள் ஆசையை கெடுத்து அவர்களுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடன் கிடைக்கிற வாய்ப்பை தட்டி பறித்த திமுக இவர்கள் தனியாக ஒரு கைவினைஞர், அதில் கூட கலைஞரை சேர்த்துக்கிட்டாங்க. கைவினைஞர்கள் கலைஞர் திட்டம். கைவினைஞர்கள் அம்பேத்கர் திட்டம் நீங்கள் வைக்க வேண்டியது தானே? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பேச்சு தீர்மானத்துக்கு மட்டும்தான் அம்பேத்கரை பற்றி இவங்க பயன்படுத்துறது. எத்தனை நூலகம் தொடங்குறீங்க? டிஜிட்டல் நூலகம் சென்னையிலிருந்து கோவை வரைக்கும் போய் தொடங்குறீங்க. அதுக்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் பேரை நீங்கள் வைக்கலாம்ல? இன்றைக்கி அண்ணல் அம்பேத்கர் பேரில் 250 கோடியில் பாரத பிரதமர் ஆராய்ச்சி மையம் கட்டி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பண்ணீங்களா? அது பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு தீர்மானம். இன்றைக்கு 7.5 லட்சம் மக்களுடைய அந்த எதிர்பார்த்து காத்திருந்தார்கள், எப்பொழுது எங்களுக்கு 1 லட்சம் கிடைக்கும், எங்கள் தொழிலை நாங்கள் மேம்படுவோம் அப்படிங்கிறத காத்திருந்ததை தட்டி பறித்த திமுக அந்த விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி கண்டித்து இவர்கள் திட்டத்தை பற்றி போற்றி பேசுகிறார்கள். ஆனால் நேற்றைக்கு வரைக்கும் அவங்க திட்டத்தில் எவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்கன்னா 2700 பேர். விஸ்வகர்மா திட்டத்தில் எவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க? ஏறத்தாழ 8 லட்சம் பேர். ஏன் இந்த 2700 பேர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்களாம். அதனால் யாருமே அதில் புதுசாக பதியலை. இப்படி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியை 13,000 கோடி ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டத்தை தமிழக மக்களுக்கு கெடுத்தவர்கள் அதை பற்றி இன்றைக்கு தீர்மானம் போட்டுக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு வேடிக்கையான செயல். 200 இடங்களில் வெற்றி என்பது கனவாக கற்பனையாகத்தான் முடியும், எங்கள் தலைவர் சொன்னதைப் போல.